Hi all, welcome to Surya NEET Academy Salem. நம்ம ஏரோப்ளேன் மேல லிஃப்ட் ஆஃப் ஆகிறதுக்கு பிசிக்ஸ்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல பெர்னௌலிஸ் தியரம் வந்து யூஸ் ஆகுது. சோ அந்த பெர்னௌலிஸ் தியரம் பத்தி டீடைலா பார்ப்போம். பெர்னௌலிஸ் தியரம் படி நமக்கு total energy per unit volume or per unit mass is constant. ஓகேவா? ஓரலகு கனஅளவிற்கான அல்லது ஓரலகு நிறைக்கான மொத்த ஆற்றல் மாறிலி ஆகும். இங்க மொத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க என்னென்ன வகையான ஆற்றல்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இங்க ஏரியா வந்து A1. அப்ப இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும் V1. இங்க ஏரியா A2. இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும் V2. ஓகேவா? இங்க ஒரு பிரஷர் இருக்கும், அத நாம P1 அப்படினு சொல்லிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பிரஷரை P2 அப்படினு சொல்றோம். இங்க ஒரு ஹைட் இருக்கு H1, இங்க ஹைட் வந்து H2. ஓகேவா? இங்க என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படினா இந்த பிரஷர்னால ஒரு எனர்ஜி இருக்கும். அத பிரஷர் எனர்ஜி அப்படினு சொல்றோம். பிரஷர்னால வரக்கூடிய எனர்ஜியை பிரஷர் எனர்ஜி அப்படிம்போம். சோ அதுக்கு ஃபார்முலா வந்து PV, pressure into volume. அதுதான் pressure energy. ஓகேவா? அடுத்தது ஒரு ஹைட்ல இருக்கா, அப்ப ஹைட் வந்துச்சுனா என்ன எனர்ஜி வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துரும், நிலை ஆற்றல் வந்துரும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh அப்படினு சொல்றோம். அடுத்தது இங்க ஒரு வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கா, ஒரு வெலாசிட்டி இருந்தா நமக்கு கைனெடிக் எனர்ஜி வந்துரும், இயக்க ஆற்றல் வந்துரும். அப்போ கைனெடிக் எனர்ஜி. கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஆஃப் mv². இங்க ஒரு பிரஷர் இருக்கு, பிரஷர்னால வரக்கூடிய எனர்ஜி பிரஷர் எனர்ஜி P into V, பிரஷர் into வால்யூம். ஓகேவா? ஒரு ஹைட்ல இருந்துச்சுனா என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் mgh. ஒரு வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்குனா கைனெடிக் எனர்ஜி இருக்கும் ஆஃப் mv². இது எனர்ஜி. ஆனா நம்ம டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்? டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். அப்ப ஒவ்வொன்றையும் வால்யூமால டிவைட் பண்ணனும். சோ இத வால்யூமால டிவைட் பண்ணா என்ன வரும்? P மட்டும் வரும். இத வால்யூமால டிவைட் பண்ணோம் அப்படினா மாஸ் பை வால்யூம் என்னன்னு வந்துரும்? டென்சிட்டி ரோ, அடர்த்தி அப்படினு வந்துரும், ரோ gh. இத வால்யூமால டிவைட் பண்ணோம்னா இங்கேயும் டென்சிட்டி வந்துருமா? ஆஃப் ரோ v². ஓகேவா? அப்போ P plus rho gh plus half rho v² அப்படிங்கறதா டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். அதத்தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். P plus rho gh plus half rho v² equal to constant. ஓகேவா? இங்க இத வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படினா இத டிவைடட் பை ரோ, ரோவால டிவைட் பண்ற, டென்சிட்டியால டிவைட் பண்ணனா என்ன வரும்? இங்க P பை ரோன்னு வருமா? இங்க ரோக்கு கேன்சல் ஆயிரும், GH ன்னு வருமா? இங்க ரோ போட்டா ரோ கேன்சல் ஆயிரும், ஆஃப் v² ன்னு வரும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். இது டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் அப்படினு சொல்றோம். நமக்கு தெரியும் டோட்டல் எனர்ஜி பிரஷர் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கறது தான் நமக்கு பார்த்திருக்கோம். ஓகேவா? சரி, இங்க டிவைடட் பை வால்யூம் பெர் யூனிட் வால்யூம் அப்படினு போடும்போது நமக்கு டிவைடட் பை வால்யூம் போட்டோம்னா இங்க P கிடைக்கும், இங்க மாஸ் பை வால்யூம் போட்டா rho gh கிடைக்கும், இங்க மாஸ் பை வால்யூம் போட்டா ரோன்னு கிடைக்கும், ஆஃப் ரோ v² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சோ இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பெர்னௌலிஸ் உடைய தியரம் அப்படினு சொல்றோம். இத நம்ம மாஸால டிவைட் பண்றோம், யூனிட் மாஸ். அப்ப V by m ன்னு வருமா? அப்ப அது P by rho ன்னு போட்டுக்கலாம். இங்க மாஸால டிவைட் பண்ணா மாஸ் கேன்சல் ஆயிரும், GH ன்னு போட்டுக்கலாம். இங்க மாஸால டிவைட் பண்ணா மாஸ் கேன்சல் ஆயிரும், ஆஃப் v² equal to constant ன்னு போட்டுக்கலாம். சோ அதத்தான் நம்ம இங்க. சோ இது another form of Bernoullis theorem. ஓகேவா?
சோ இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வென்ச்சுரி மீட்டர் அப்படின ஒரு செட்டப் இருக்கு. சோ அந்த வென்ச்சுரி மீட்டர்ல நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இந்த இடத்துல ஏரியா பெருசா இருக்கும், இந்த இடத்துல ஏரியா கம்மியா இருக்கும். இத த்ரோட் அப்படினு சொல்லுவோம். சரியா? அப்போ இங்க எனர்ஜி அதிகமா இருக்கும், இங்க எனர்ஜி கம்மியா இருக்கும். இத பேஸ் பண்ணி நம்ம இதனுடைய ரேட் ஆஃப் ஃப்ளோ Q கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணலாம். Q is equal to A1 A2 root of 2GH divided by A1 square minus A2 square. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வென்ச்சுரி மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். Then நம்ம ஏரோப்ளேன்ஸ்ல இந்த மாதிரி ஷேப்ல தான் வந்து விங்ஸ் இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஷேப்ல கொடுக்கறாங்கன்னா நமக்கு ஏர் ஃப்ளோ இப்படி வரும்போது மேல பாத் வந்து பெருசா இருக்கும், கீழ பாத் கம்மியா இருக்கும், லெந்த் கம்மியா இருக்கும். அப்ப மேல போகக்கூடிய ஏர் ஃப்ளோவோட வெலாசிட்டி லார்ஜா இருக்கும். வெலாசிட்டி லார்ஜா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? P plus rho GH plus half rho V square equal to constant னு படிச்சிருக்கோமா? ஓகேவா? இங்க ஹைட் ஸ்ட்ரைட்டா இருக்கு, அப்ப ஹைட்ட வந்து வெச்சு போறத நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படினா இங்க வெலாசிட்டி அதிகமாச்சுனா பிரஷர் என்ன ஆகும்? கம்மியாகணும். வெலாசிட்டி கம்மியாச்சுனா பிரஷர் அதிகமாகணும். அப்பதான் இது என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதனால தான் நம்ம ஏரோப்ளேன்ல கீழ லிஃப்ட் ஆஃப் பண்றதுக்கு ஹை பிரஷர் கிடைக்கும். சோ ஏரோப்ளேன் ஈஸியா லிஃப்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து blowing of roofs by windstorms. ஓகேவா? காற்று புயல் வரும்போது வேகமா காத்தடிக்கும் போது இங்க கூரைக்கு மேல போகக்கூடிய ஏர் ஃப்ளோவோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும், பிரஷர் கம்மியா இருக்கும். உள்ள வெலாசிட்டி கம்மியா இருக்கும், பிரஷர் அதிகமா இருக்கும். மேல தூக்கி போட்டுருமா? சோ நம்ம புயல் காத்தெல்லாம் வரும்போது வீட்டோட மேற்கூரையை தூக்கி போறதும் நமக்கு பெர்னௌலிஸ் தியரமா பேஸ் பண்ணி தான். ஓகேவா? சோ பெர்னௌலிஸ் தியரமா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தா வென்ச்சுரி மீட்டர், blowing of roofs by the windstorms, அப்புறம் ஏரோப்ளேனோட விங்ஸ் ஷேப் அது மாதிரி வைக்கிறதுனால நமக்கு லிஃப்ட் ஆஃப்க்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணுது. Thank you.